ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணோன்னா பூரி அண்ட் மசாலா உருளைக்கிழங்கு. உங்களுக்கு என் லஞ்ச் பாக்ஸ் ஐடியா பிடிச்சா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அது 4 கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் அந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தெரியலனா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி, உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அது ப்ரெஷர் இறங்கிட்ட உடனே அந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் தாளிக்கிறதுக்காக 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கறிவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா, ஆல்ரெடி சின்ன சின்ன கட் பண்ணியிருந்த 2 வெங்காயம். அது போட்டு நல்லா வதக்குங்க. அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு அது கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி எடுத்து அது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நல்லா திக்காயிடும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு பூரி எப்படி செய்கிறது பார்க்கலாமா. இதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவை பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக பிசைகிற மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா மாவை டைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது சின்ன சின்னதாக எடுத்து பூரிக்கு எப்படி பண்ணுறீங்க, நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். செம்ம சூடாக இருந்தால் தான் பூரி புசு புசுன்னு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.